மதுரையை சுத்த போறோம். இன்னைக்கு எவ்வளவு ஃபேமஸ் காட்ட போறோம். போட்டு 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 கிராமம் பாத்திருக்கியா? 20 வருஷமா பாத்திருக்கேன். தம்பியா தெரியாதுன்றீங்க. கொசு மருந்து அடிக்கிற கோயில் அந்த மாஸ்க் போட்டு போட எந்த மாஸ்க் போட? குதிரை கொள்ளு சாப்பிடும் புல்லு சாப்பிடுமானே? கொள்ளு சாப்பிடும், அதே நேரத்தில் புல்லா சாப்பிடும். இது முத்துப்பாண்டி கோட்டரி. போற காரியம் வெற்றி அடி மன்னனே. போதும், அடுத்த பொங்கல் வரைக்கும். டேய் அண்ணே, அண்ணனுக்கு தான் காமிப்பியா? என் தம்பிக்கெல்லாம் காமிக்க மாட்டியா? இப்ப காட்டுறேன். காமிடா உங்காப்பல. ஏண்டா பொங்கல் பண்டிகை போகி பண்டிகைக்கு மீசையை எரிச்சு விட்டு போயிட்டா? சரி, கிச்சன்ல ஏதோ தோசை கருகிற சவுண்ட் வாட வருதோ? இல்லண்ணே, அது உங்க மீச கருகிற வாட. அப்படியா? மூக்க முடி முன்னாடி நீட்டுறதுனால. கபோதி எட்ரா விபூதி. விபூதின்னு சொல்லுங்க, அது கபோதிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு பர்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு பாடுறா. டைம் தான் வாங்க. சூடம் உனக்கு கட்ட போறா லாடம். ஒரு ரைமியா வாய்க்குள்ள தினே கடாப்புக்குள்ள கபோதி கீழே போடுறா. ஏதோ செருப்பு எங்க இருக்குன்னு இது எங்க இருக்குன்னு தெரியாதவங்களாம் கூட வச்சுக்கிட்டு எப்படியே ஜோக்கு எப்படிறா? என்னண்ணே கள்ள நோட்டு தரீங்க? என் கள்ளச்செருப்புக்கு கள்ள நோட்டு தானே தருவாங்க. டேய் பொங்கல் வைக்கணும், பொங்க பானை கரும்பு இரும்பு எல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சா? எங்க செட் பண்றது? எங்க போனாலும் காசு கேக்குறாங்க. காசு கேக்குறாங்க? ஆமா ஆமா. ஏன்டா எவ்வளவு ஒரு மாமதுரை, பழமையான மதுரை. இந்த மாதிரி மதுரையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்மட காசு கேட்பான அவனாது? மதுரையில் நீங்க தான் ஃபேமஸ்ன்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மதுரைனா ஃபேமஸ் மதுரை மல்லி. கல்லி கல்லி நீங்களே வச்சு நீங்களே தள்ளி சொல்லிடுறீங்களா? ஜிகர் தண்டா உனக்கு திமிரு தாண்டா. மீனாட்சி அம்மன் கோயில் இதுதான் ஃபேமஸ். நீங்க ஃபேமஸ் ஃபேமஸ் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு 10 வருஷமா பதறாங்கடா. ஏன் அவ்வளவு ஃபேமஸ்ரா? ஊருக்குள்ள வந்து பாரு எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவு தமாசுன்றத பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். பாத்துருவான் வக்கிப்பல போலாமா? போட்டுங்கண்ணே. ரெண்டு வளரால இருக்கு, இருட்டில் அடிச்சதுண்ணே. ஒண்ணு செவுட்டா இருக்கு. ஏய் சோக்கு அடிச்சா மடிச்சு செருப்பு வச்சு அடிச்சுலாம் சிரிக்காங்க. சந்தை போடுவாங்கல்ல, நானும் எவ்வளவு ரூபாயத்தை சில்லற மாத்தி மாத்தி வச்சு போட்டுக்கிட்டு இருக்குது. வாங்க வாங்க, நீங்களா மதுரையான்னு பாத்துருவோம். ஏன் குதிரை கூட பாரு. ஆனா மதுரையை சுத்துவோம்டா. சேராட சொல்லிடுவானே. எதுக்கு ஒரு ஆட்டோவில் சேர் அள்ளி போட்டு தான் சேராட்டுவீங்க, கால் டாக்ஸினா ஆட்டுக்கால் அள்ளி போட்டு தான் கால் டாக்ஸிங்க. இந்த மாதிரி நஞ்சோட நகைச்சுவை ரசிக்கிறதுக்கு நான் டைம் இல்லை. வேற எப்படிதான் போறது? சும்மாவா? என்னண்ணே சீப் எங்க மாட்டி வச்சிருக்கீங்க? நானா முட்டா பிள்ளடா. இந்த நிகழ்ச்சியில சீப் கெஸ்ட் நான் தான்டா. சும்மா சம்பந்தம்லாம் வச்சிருப்பனா? ஜீப்பு சீப்பு டாப்பு. வாங்க போவோம். சாமி கும்பிட்டீங்களா? ஏசிய போடுறா ஏசிய போடுறா. ஏசிய போடு ஏசிய போடு. என்ன இது கடப்பு எரியுதா? அண்ணே சாரிண்ணே, திப்பு சுல்தான் காலத்துல எடுத்த ஜீப்பு, அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறோம். அத திப்பிட்டு பேசுவா வேண்டா. ஒரு அளவு நம்மடா ஏதோ வைக்கப்பட பெரிஞ்ச மாதிரி குபு புகை வர்ற நேரம் புகைப்படம் இருக்கா? ஆனா உலக வரலாற்றிலேயே வெளியில இருந்துட்டு ஏசி போட சொன்னது நீங்க தானே. என்னப்பா இருப்பா அண்ணே மறைக்கிறீங்கண்ணே. ஏய் கோயம்புத்தூர்ல கோமதியோட இருந்தோம், அருப்புக்கோட்டில் அமுதோட இருந்தோம். எதெல்லாம் உங்கள்கிட்ட மறைச்சிருக்கோம்? ஐயோ அத இல்லண்ணே, டிரைவருக்கு ரோட்டை மறைக்கிறீங்க. தெரிஞ்சாப்ல அவனா ஓட்ட போறான், பாட்டுக்கு போகுது வண்டி. இதுல பிரேக்கிங் கிடையாது, எதுவும் கிடையாது. எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா. மதுரையை சுத்த போறோம். இன்னைக்கு எவ்வளவு ஃபேமஸ் காட்ட போறோம். போட்டும் போட்டும் போட்டோம். ஏய் தம்பிலா
இன்னைக்கு நம்ம போற இடம் முருகனுடைய அறுவடை வீடுல சரி திருப்பரங்குன்றம் மதுரை திருமணமான வண்டியா இந்த வேணாம் அறுவடை வீடுல 2 இருக்குது மதுரை தாண்டா. என்ன ஆமா பாத்தியா எல்லாம் உத்து பாக்குற பாத்தியாடா. ஆமா என்ன அர்த்தம்? இன்னும் ஃபேமஸ் அர்த்தம். அப்படி கிடையாது. உள்ள இவ்வளவு இடம் இருக்கும்போது எதுக்கு வெளியில போறாங்க? இப்படி பேசக்கூடாதா? சேர்த்து பேசினா உன்னை வேலை ரிசைன் பண்ணி விட்டுருவாங்க. பின்னால தானே பேசுறேன். ஆமா நிறுத்துறா டேய். அண்ணனுடைய ஃபேமஸ் இப்ப வந்து பாடுறா. வாடா வாய்க்கல நட்டைக்கல வாங்கடா. அக்கா என்ன 100 நாள் வேலைக்கா? ஆமா. நீங்க எல்லாம் ஒரு பொடி பயிலுங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க பயிலுங்க. சரி. மதுரைக்குள்ள நீங்க ஃபேமஸ் இல்லைன்றாங்க. நான் ஃபேமஸ் இல்ல. அக்கா என்னக்கா பாத்திருக்கியா? பாத்திருக்கப்ப என்னப்பா தெரியாதா? 20 வருஷமா உன்னை பாத்திருக்கேன். கேளுடா 20 வருஷமா பாத்திருக்கேன். தம்பியா தெரியாதுன்றீங்க. கொசு மருந்து அடிக்கிற குழந்தை மேல நீங்க தெரிஞ்ச வரைக்கும் போதும். உங்களை ஊர்ல வச்சிருக்கு அவங்க டிவி பார்க்காத அக்கா. அவங்க எம்ஜிஆர் சிவாஜி படத்தை பார்த்தவங்க. இப்ப டிவில அப்டேட்ட பாக்குறாட்டுங்கடா. அக்கா பாத்துருக்கா? யாரு நீங்க? அந்த 11 மணி டாக்டர் தானே? மருந்து கொடுத்தீங்க. கை கொடுங்க. கை கொடுக்காங்க மோரத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. டேய் எந்த லூஸ் படங்க நிறுத்த சொன்ன? வண்டி பார்த்த வரைக்கும் போகுதாங்களா? இந்த ஒரு இடம் தான் அவமானப்பட்டேன். அடுத்து எங்கேயுமே அண்ணன் அவமானப்பட மாட்டேன். பாப்பா அவமானம் சன்மானம் எல்லாம் எங்களுக்கு கோமணம். வய என் தெய்வங்களே. பத்தியாடா தாய் குழந்தைல வந்த உடனே எந்திரிச்சுட்டு ஒரு நம்ம ஊருக்கார பையன் வரான்னு சொல்லி மரியாதை பத்தியாடா. இங்க கேப்போம்டா. பேர் என்னக்கா? என் பேர் ரஞ்சிதம்பா. உன் பேரை கேக்குற கொல்லம்மா. என் பேர் என்னன்னு கேட்டேன். உங்க பேரா? உங்க பேர் எனக்கு தெரியாதா? உங்களை நான் செல்லுல பாத்திருக்கேன், யூடியூப்ல பாத்திருக்கேன். உங்க பேர் எனக்கு தெரியாது. உங்க பேர் தான் மாறிமுத்து. இது சுயநல பூமி. சாரி. ஆமா அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேட்ல இயங்குறதுனால அது கொஞ்சம் உளரும் அப்பப்ப. நர்கார் ஊருக்கே பஞ்சாயத்து தலைவர் அவர் தான். இவர் தான் எதா இருந்தாலும் ஊருக்கு நல்ல கேட்ட சொல்றவர். இவர் சொன்னா சரியா இருக்கு. ஆனா இயங்குறாரா? எங்கனா போ ஐயா. நம்ம பேர் என்னாண்டு இந்த படுவாய் பழுக்கு சொல்லுங்க. குமரி உங்க ஒத்துழைப்புக்கு பெரிய போயிட்டு மாரிமுத்து குமரிமுத்து ஒரிஜினல் பேர் தவிர எல்லாம் ஒண்ணும் குறைச்சல. எனக்கு என்னமோ அந்த அக்கா சரியா சொல்ற மாதிரி தெரியுது. அந்த அக்காவா? எதுக்கு அந்த அக்கா சொரிமுத்துன்னு சொல்லணும். அதை கேட்டு நீங்க சிரிக்கணும். போங்கப்பா போங்க. அறுவடை வீடுல முக்கியமானது திருப்பரங்குன்றம் முருகன். மதுரையில தான் 2 அறுவடை வீடுக்கு சொன்னேன். திருப்பரங்குன்றம் ஒன்று அழகுல பழமுயிரி சோலை. இந்த கோயில்ல முக்கியமான சிறப்பு இருக்கு. அதை போய் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அண்ணே இதெல்லாம் ஃபேமஸ் எனக்கு தெரியும். நீங்க ஃபேமஸா? அத காட்டுங்க வாங்க. அதைத்தான் சொல்ல போறேன்ல வாங்க. ஓ இங்க எவனும் தெரியலன்னு சொல்லிட்டானா போச்சு. மச்சான் பேரு மதுரை. கார்த்திகை மாசம் ரொம்ப பிரம்மாண்டமா கோலாகலமா இருக்கிறது இங்கதான். அதுல எத்தனை கால் மண்டபம் தெரியுமா? அது எண்ணி பாருங்க. கேட்டே கேட்டது அப்படி. இது 16 கால் மண்டபம் சொல்லி அந்த காலத்துல மதுரைனா தூங்கா நகரம். எந்த டைம் பார்த்தாலும் பட்டிமன்றம், மாநாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நைட்லாம் தூங்காம அப்படி நிறைய நிகழ்வுகள் அந்த காலத்துல நடந்தது. இந்த திருப்பரங்குன்றம் மலைக்குள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எல்லா கோயிலையும் கற்கள்ல சிலை வடிச்சிருப்பாங்க. இங்க உள்ள முருகன் மட்டும்தான் எங்க மலையிலேருந்தே சிலை வடிச்சு உள்ள பார்க்கலாம்.
போறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆண்டு பாத்துக்கிட்டு இருக்கனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு நாங்க பரிசு கொடுத்துருவோம். காலையில சாப்பிட முடியாத உணவு எது? காலையில சாப்பிட முடியாத உணவு யாருக்கா தெரியுமா? மதிய உணவு, நைட் உணவு. போயிட்டு வரேன். நன்றி. என்ன பண்றீங்க? எப்பா திருப்பவன்றம் வந்தோம்னா போனோம் சாமி கும்பிட்டு கூடாது. சரி. இதுவே நம்பிக்கை வியாபாரிகளுக்கு ஒரு நலன் வேணும்ல, அது ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணும். என்ன நம்ம கடையில் எதுன்னு ரொம்ப சீப்பா கிடைக்கும். என்ன உள்ள விழுந்துடுறாப்புல பாத்தியாப்பா, பஞ்சு எங்க வந்துருச்சு. இது சீப்பு தான் சீப்பா கிடைக்குமா? இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது என்னன்னு கத்தால பேசுமா? நல்லா நெளியுதானே? ஏமா இந்த கத்துது கத்தாலன்றியமா? அதான் கத்துதே. என்னப்பா அது கத்தால, இது வைத்தால. சரிடா போமா போலாம். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு பொருள் வாங்க போறீங்க? காசு கொடுத்தோம். வரேனே சந்தோஷம். பாப்பா வியாபாரி நலன்கிறான் நீங்க. நம்மளுக்கு நல்லன்றா. டேய் அங்கிட்டு நம்ம ஊருக்குள்ள தாண்டா அப்படி தெரியல போறாமல தெரியலன்னாங்க. இப்ப பாடுறா. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கேம்மா. ஐயோ அம்மா எங்க இருந்து வரீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. திருவள்ளூர் மாவட்டம் வட சென்னையில இருந்து. அவங்ககிட்ட தான் நம்ம பேரும் மகிமையை தெரிஞ்சுக்கிறேன்னு. இந்த ஜென்டில்மேனை தெரியுதாமா? பாரியா ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு. தெரியுமா? நீங்க வேகமா சொல்லணுமா? 5 நிமிஷம் தாங்குறது பெரும்பாடு. 5 நிமிஷம் தாங்குற பெரும்பாடு. என்னமோ சொன்னீங்க? சாரிண்ணே, தப்பா நினைச்சுக்கிறேன். சாரிண்ணே. மன்னிப்புடா, மானங்கட்ட மன்னிப்பு. எங்கம்மா பாத்திருக்கீங்க? இவரு எங்களுக்கு சுய உதவி குழுல லோன் வாங்கி தரேன். 100 ரூபாய் வாங்கி பயங்கர ரீச் ஆகிறீங்க. சுய உதவி குழுல 100 வாங்கிட்டு ஓடி போனானா? இந்த களவாணி எங்கன்னா பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லுப்பா. அந்த ஒரு சின்ன வேலை இருக்குமா? நல்லா பேசுறாங்க. ஒரு பெரிய லெஜெண்ட்மா, மதுரை முத்துமா. ஓடி போனியா ஒண்ணு, மதுரை முத்து ஒண்ணுன்றாங்களே பேர சொல்லியும். ஏதோ சிலபஸ் மாறி வந்திருக்காங்கப்பா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பார்க்க நல்ல புள்ளியா இருக்கிறீங்க. கொரோனா பரவுது, மாஸ்க் போடுங்க. ஒரு கல்லுக்குள்ள ஈரமா மாஸ்க் போட்டு போச்சு. எங்க மாஸ்க்குங்கடா? பாத்தியா இவன் பாரு, மாஸ்க் போட்டு போட எந்த மாஸ்க் கொடுத்துருக்க? புலி உருமுது என்னண்ணே திருப்பரங்குன்றத்துல திருப்பி அடிக்கிறாங்க? ஏன் செருப்பு வச்சு அடிக்கணும் எதிர்பார்க்கறீங்களா? போதும்டா. ஏதோ சிலர் மதிய வேலையில கொஞ்சம் வெயில்ல குத்தி பேதிச்சு போய் மாத்தி சொல்லியிருப்பாங்க. சரி, இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா? திருப்பூன்றத்துல இப்படி மீனாட்சி எல்லாம் போனோம், ஒரே மினுமினுப்பா இருக்கும். ஆமா இதேதான் சொல்றீங்க. ஏகப்பட்ட பேன்ஸ் எனக்கு, அவ்வளவு பேனு, தலையெல்லாம் பேனு. டேய் அங்க வந்து பாரு அண்ணனுடைய பேமஸா. பாப்போம். வண்டிடுறா ஒரு நிமிஷம் எடுக்க முடியல. வண்டிடுறான்னா வண்டியை ஓட்டுங்கடான்னு அர்த்தம். அப்படியா? வண்டியெல்லாம் வண்டியே எடுப்பாங்க. வண்டி எடுக்க சொன்னீங்க, வண்டி எடுத்தோம். வண்டி மட்டும் வார வாந்தி எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுறது, வாழ்க்கை ஓட்டுறது பெரிய கஷ்டமா போகுது. தமிழ்நாட்டுல நான் தரம் கட்டு போயிட மாட்டேன். சரி, திருப்பரங்குன்றத்துல கொஞ்சம் திருப்பு முனை உருவாக்குறேன். இங்க லோக்கல்ல தான் எல்லாருக்கும் தெரியல. ஆனா பாத்தீங்களா, என் தாய் குழந்தை வட இந்தியால இருந்து வந்திருக்காங்க. கம்மிங் ஃப்ரம் சார் பட்னா. படலைன்னா பட்னால இருந்து வரும், பீகார்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. பீகார்ல நம்ம எந்த அளவுக்கு ஃபேமஸ் இருப்பா பாப்போம். அப்படி கேளுங்க. வெல்கம் ஃப்ரம் இந்தியா. பர்டிகுலர்லி திருப்பரங்குன்றம் வெரி ஃபேமஸ் டெம்பிள். 6 கவுஸ் வீடுல முதல் கவுஸ். பட்டன். ஆமா, யூ நோ தட்? தெரியுமா உங்களால? யூ நோ? எஸ், மதுரை முத்து. ஐ அம் யுவர் பிகெஸ்ட் ஃபேன். உள்ளூர்ல ஒரு பயிலுக்கு தெரியல, சொந்த வீட்டுல ஒருத்தர் தெரியல, திருப்பூண்டத்துல தெரியல, மதுரை ஊரா சுத்தி தெரியல. பீகார் வட இந்தியாவில
அடைஞ்சிட்டேன் பாத்தியா வட இந்தியா பட்னா பீகார்ல நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஹிந்தில அது வெரி குட் வெரி குட் தேங்க்யூ நன்றி நன்றி போதுமாடா இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு ஆன்மீகவாதி ஆமா உங்களை மதுரைக்குள்ள அடிக்க ஆள் இருக்கா இல்ல இப்படி பட்ட போல ஏமாத்திட்டு போறேன் என்ன நான் கதையா சொல்லிருக்கேன் இதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்லுங்க பாக்கெட் மணி ஒரு 10 ரூபா வச்சிருக்கியா அத்தாடி ஐயோ எங்க அப்பனை பாத்துட்டேன் எங்க அப்பனை பாத்துட்டீங்களா அப்படியே நான் பார்க்காம ஆஹா ஆஹா